ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமக. நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில், அதாவது ஆத்ம சம்யம யோகம் இல்லைன்னா யோகாபியாச யோகம்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் முதல் 2 ஸ்லோகங்களால் பகவான் யார் ஒருத்தர் இந்த அறிவோட, அதாவது இந்த ஆத்மாவை பற்றின அந்த புரிதல்ன்ற அந்த ஞானம் கர்மயோகத்துக்குள்ளே அடங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, கர்மயோகம் நமக்கு விதிக்கப்பட்டது அதனால் செய்கிறோன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு செஞ்சுட்டு வராங்களோ அவங்க கர்மயோகியாகவும் சொல்லலாம், ஞான யோகியாகவும் சொல்லலாம். ஏன்னா ஞான யோகிக்கு உண்டான ஞானத்தோடு தான் அவங்க செய்கிறாங்க. அதை தவிர கர்மயோகி செய்யக்கூடிய கர்மங்களையும் விடாமல் செஞ்சுட்டு வராங்க அப்படின்ட்டு. இப்போ தொடர்ந்து 3வது ஸ்லோகத்தில் பகவான் கர்மயோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னது, அதை எது வரைக்கும் செய்யணும் அப்படின்றத சொல்கிறாரு. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்லோகம். 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூಢஸ்ய தஸ்யைவ ஷமஹ் காரணமுச்யதே. யோகம் ஆத்ம சாட்சா்காரத்தின் பொருட்டு, அதாவது ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக 6 ருக்ஷோஹோ, யார் ஒருத்தர் முயற்சி எடுக்கிறாங்களோ, அந்த படிக்கட்டில் ஏறணும்னு நினைக்கிறாங்களோ, முனேகே அப்படிப்பட்டவங்க, அந்த முனிவர்களை, முனேகன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால் முனிவர்னு. அதாவது யார் ஆத்ம சாட்சா்காரம் அடையணுன்றதுக்காக அந்த முயற்சியில் ஏறணும்னு நினைக்கக்கூடிய அந்த முனிவர்கள், அதை பற்றியே தியானம் செஞ்சிட்ருக்குறவங்க. கர்ம காரணம் உச்சியத்தே, அந்த விஷயத்துக்கு கர்மமே காரணமாக இருக்குது, ஏறும் படிக்கட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யோக ஆரூடக யக, யோக ஆரூடக யகனா இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்கனவே தொட்டுட்டவங்க, அந்த நிலையை அடைஞ்சிட்டவங்க. தஸ்ய ஏவ ஷமஹ் காரணம் உச்சியத்தே, அவங்களுக்கு மட்டும் கர்மயோகத்தை விடுறது வழி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ கொஞ்சம் நமக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ கர்மயோகம் செய்யன்றாரா வேண்டான்றாரா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தவங்க ஆத்ம சாட்சா்காரம் இன்னும் அடையலை, அதாவது ஆத்மாவுடைய உண்மையான அந்த நிலையை புரிஞ்சுக்கலை, அந்த ஒரு உணரலை, அந்த நிலைக்கு இன்னும் வரலை அப்படின்றவங்க, ஆனால் அதில் ஏறணும், அந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கர்மமே படிக்கட்டாக இருக்குது அப்படின்னு. அந்த நிலைக்கு அடைஞ்சிட்டவங்க அவங்க அதை பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஏன்னா இதை 3வது அத்தியாயத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். யார் ஒருத்தவங்க அந்த ஆத்ம சாட்சா்காரம்ன்ற நிலையை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க கர்மங்கள் செய்யலைன்றதுனால அவங்களுக்கு பாவங்கள்லாம் எதுவும் அவங்கள தீண்ட போகிறது இல்லை, அவங்க செய்யவும் தேவையில்லை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அவங்க அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இனிமேல், ஏன்னா யார் ஒருத்தவங்களும் உலகத்தில் எந்த ஒரு செயல் செய்கிறாங்கனாலும் அதனால ஏதோ ஒரு பலன் எதிர்பார்த்து செய்வாங்க. அவங்க அதெல்லாம் தாண்டின ஒரு நிலைக்கு போயிட்டதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலும் அதில் பயனும் எதிர்பார்க்கறதில்ல, அதனால் அவங்களுக்கு எந்த கர்மங்களும் தீண்டாது அப்படின்ட்டு. அதனால் அந்த விதத்தில் கர்மயோகத்தை அவங்க செய்ய தேவையில்லைன்னு பகவான் சொல்கிறாரு. இப்போ கர்மயோகம் செய்ய வேண்டாமான்னா வேண்டான்னு பகவான் சொல்லலை, செய்ய வேண்டிய நிலை அவங்க அதை தாண்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே செயல்கள் இப்போ ஒன்றும் இல்லை, கர்மயோகத்தில் பார்ட்டு தானே பகவத் ஆராதனம், அதாவது பகவானுக்கு பூஜை செய்கிறது, இல்லை கோவிலுக்கு போகிறது, இல்லை பகவானுக்காக நம்ம பல பாசுரங்கள் பாடுறதோ இல்லை நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ, இது எல்லாமே அதுக்குள்ளே வரும் இல்லையா. அப்போது அதை நம்ம ஒரு அனுபவமாக செய்யலாம். பகவான் அதை செய்யவே செய்யாத நீ நிறுத்திடுன்னு சொல்ல வரல, ஆனால் அதை படிக்கட்டாக செய்யாத ஒரு அனுபவமாக செய், பக்திக்காக செய்யணும் பகவான் சொல்ல வராரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்ம சாட்சா்காரம்ன்ற அந்த நிலை அடையிற வரைக்கும் கர்மயோகமே படிக்கட்டாக இருக்கும். அது அடைஞ்ச பிறகு அதே அனுபவமாக இருக்கும். அதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வராரு. மேலாக பார்த்தா செய்யாத நிறுத்திடுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நிறுத்திடுன்னு பகவான் சொல்லலை, அதை படிக்கட்டாக யூஸ் பண்ணாத கர்மயோகத்தை, அதையே அனுபவமாக வச்சுக்கோ, பக்தியாக வச்சுக்கோன்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.